ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை விலாகோட பார்ட் 3 வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மதுரையில் நம்ம கள்ளழகரை வந்து பார்த்தோம். கள்ளழகரை பார்த்து முடிச்சுட்டு 18ஆம் படி கருப்புசாமியும் பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. முருகரோட அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலை அங்கே தாங்க இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பஸ் வந்து கோயில் சார்பாக வந்து விட்டுருந்தாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 10 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த பஸ்லேயே வந்து நாங்கள் வந்து மேலே ஏறி வந்துட்டோம். பஸ்ஸில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஸோ அந்த பஸ்லேயே வந்துட்டோம். அப்புறம் அங்கே ஸ்லிப்பர்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு சாமிக்கு வந்து தாமரை பூ வந்து வாங்கிக்கிட்டோங்க. ஸோ அங்கே போயிட்டு முருகரை வந்து நாங்கள் மதுரையிலே சீக்கிரமாக வந்து சாமியை தரிசித்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழமுதிர் சோலை முருகர் தாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம சின்ன கோயிலில் போய் நம்ம எப்படி சாமியை பார்க்குறோமோ அந்த மாதிரி டக்குன்னு போயிட்டு டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோ சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் மலை ஏறி போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலை மேலே பார்த்தீங்கன்னா ராக்காயி அம்மன்ட்டு ஒரு அம்மன் இருக்காங்க. ஸோ அந்த அம்மனையும் வந்து தரிசித்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா ஒரு தீர்த்தம் ஒன்று மலையிலேருந்து வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு வீட்டில் வந்து பாட்டிலெலாம் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ நாங்களும் ஒரு பாட்டில் வந்து வாங்கி அந்த பாட்டிலில் வந்து பிடிச்சிட்டு வந்தோம். இது வந்து நாங்கள் வந்து மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஏன் மலையில் மேலே ஏறும் போது வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்க அப்படின்னா மலை ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. நெட்டாக இருந்ததுனால எங்களால் வந்து வேகமாக ஏற முடியல. அடி பிரதர்ஷனம் பண்ணுற மாதிரி பொறுமையாக தான் நடக்க முடிஞ்சுது. குழந்தைங்களால சுத்தமாகவே ஏற முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு நடந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் வேணால் இப்போ காட்டுறேன். அவங்க ஏறதை நீங்களே பாருங்கள். அவ்வளோ வந்து நெட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஏறினாங்க. நீங்களே பாருங்கள். எல்லாம் நின்று உட்காந்து எல்லாமே பொறுமையாக தான் ஏறினாங்க. ஸோ அது மாதிரி வந்து நாங்களும் வந்து அந்த மாதிரி தான் ஏறி பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம சென்னையில் வந்து பில்டிங்காக பார்த்துட்டு இங்கே வந்து மலை, அந்த செடி, இந்த மாதிரி வந்து இயற்கை காட்சியாக பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். அப்புறம் பழமுதிர் சோலை முருகர் வந்தோம் பார்த்திங்களா, அங்கே வந்து கோபுரத்தை நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சு ரூமில் போயிட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு மணி ஒரு 6 மணி போல் சரி மதுரையை வந்து சுற்றி பார்த்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பித்தோம். நடந்ததில் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 7:30 மணிக்கு ஒரு ஹோட்டலில் போனோம். நான் வந்து பன்னீர் பரோட்டா ஆர்டர் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு வந்து சில்லி பரோட்டா சாப்பிட்டாரு. பசங்களுக்கு வந்து இட்லி அது மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அந்த கிழக்கு கோபுரம் வழியாக வந்ததுனால வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம். பசங்களுக்கு வந்து அந்த சொப்பு சாமான் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். மணி ஒரு 8 மணி போல் ரூமுக்கு வந்துட்டு துணியெல்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்த அன்றைக்கே வந்து எங்களோட ரூம் வீடியோ போட்டிருக்கணும். பட் வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். ஏன் அப்படின்னா வந்து மதுரை சுற்றி பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம், வந்த டயர்டு, அதனால் வந்து மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பெட்டு, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஏசி ரூம் இல்லை, நான் ஏசி ரூம் தாங்க. அப்புறம் ஒரு டிவி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதாக இருந்துச்சு. நான் இப்போ ஏன் வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ எதனா வந்து மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா சார்ஜரு அது இதுன்னு சொல்லி நிறையலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து விட்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். மணி ஒரு 8:30 மணி போல் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. வந்துட்டு அப்புறம் ட்ரெயினில் ஏறி வந்து உட்காந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே வந்து ட்ரெயின் வந்துச்சு. ஸோ உடனே வந்து ஏறி உட்காந்துட்டோம். ட்ரெயின் ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. அப்புறம் பசங்களாம் குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. திண்டுக்கல் சந்திப்பு வந்ததுக்கப்புறமா தான் வந்து கூட்டமே வந்து ஏற ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். விடிய காத்தால் வந்து ஒரு 4:30 அந்த மாதிரி வந்து ட்ரெயின் வந்து தாம்பரம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நாங்களும் வந்து ஏறி உட்காந்து அப்படியே பசங்களாம் கொஞ்ச நேரத்தில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து 4:30 போல் நம்ம வந்து இப்போ தாம்பரம் வந்துட்டோங்க. தாம்பரம் வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பசங்க பாருங்கள், நம்ம எங்கே போய் சுற்றினாலும் நம்ம வீட்டில் வந்து படுத்து தூங்குற சுகமே தனின்ற மாதிரி யோசிச்சு வந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதாங்க மதுரை விலாகு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.